ஹலோ எவ்ரிவன், உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் பிறகு இந்த வீடியோ மூலமா ரீச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட இந்த வீடியோவில் ஒரு புது காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம இருக்கிற இடமா இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை செய்கிற ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம அமைதியாக இருக்கணும் பிளேஸ் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நமக்கு அப்படி அமையிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு டிப்ரெஷன் இருக்குது, சண்டைகள் இருக்குது. ஸோ இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு குவைட்டான பிளேஸ், ஒரு அமைதியான இடம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்ன்றது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல ஐசக், அதாவது ஈசாக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணாரு, அவருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணாருன்ற காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காட் அவருக்கு ஒரு இடத்துல இருக்க சொல்றாங்க. அப்படியே அந்த இடத்துல இருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க துறவு தோன்றாங்க, கிணறு தோன்றாங்க. அவர் தோண்டும் போது, அவரோட வேலையாட்கள் தோண்டும் போது அங்க இருக்க மக்கள் என்ன பண்றாங்க, இது எங்களோட இடம் அப்படின்ட்டு சொல்லி அவருக்கு எதிராக சண்டை போட வராங்க. ஸோ அப்படி சண்டை போட வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா, ஐசக் என்ன பண்றாருன்னா, அவங்களோட கூட சண்டை போடாம அவர் அமைதியா அந்த இடத்துல இருந்துறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் என்னன்னா, டோன்ட் குவாரல், சண்டை போடக்கூடாது. நமக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போது நம்மளும் கூட அவங்க கூட சேர்ந்து நம்ம சண்டை போடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் குவாரல். ரெண்டாவது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அந்த இடத்த விட்டு மீண்டுமா இன்னொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துலயும் அந்த துறவை அவர் தோன்றாங்க, கிணற தோன்றாங்க. அந்த இடத்துல அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது, அப்போசிஷன் வருது. அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, அகைன் அவங்க கூட சண்டை போடாம, அந்த காரியத்தை அவர் விட்டு விடாம, குவிட் பண்ணாம அவர் இன்னொரு இடத்தை நோக்கி போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், டோன்ட் குவாரல். ரெண்டாவது அவர் என்ன பண்றாருன்னா, அதே இடத்துல சண்டை வரும்போது அவர் அந்த காரியத்தை குவிட் பண்ணல, அதாவது அந்த காரியத்தை விட்டு விடல, இன்னொரு இடத்தை தேடி அவர் போறாரு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு அமைதி அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல யாரும் எதிர்க்கவும் வரல, யாரும் சண்டை போடவும் வரல. ஸோ இன்னைக்கு கூட நம்மளோட சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இருக்கிற இடம், நம்மளோட ஃபேமிலி சர்க்கிளா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒர்க் பண்ற இடமா இருக்கட்டும், இந்த மாதிரி சண்டைகள் வரும்போது நம்ம கூட அவங்க கூட சேர்ந்து சண்டை போடாம குவிட் பண்ணாம இருக்கும்போது நிச்சயம் நமக்கு ஒரு குவைட்டான பிளேஸ் கிடைக்கும்ன்றது எந்த வித சந்தேகமும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், டோன்ட் குவாரல், நம்ம சண்டை போடக்கூடாது. செகண்ட் காரியம், நம்ம செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அதை நம்ம குவிட் பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. தொடர்ந்து நம்ம முயற்சி செய்யும் போது நிச்சயம் அதற்கான பலன் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார். ஸோ நிச்சயம் இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்ன்றத நான் விசுவாசிக்கிறேன். சரி, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாமா? சரி, ரெடி ஆயிட்டீங்களா? ப்ரேயர் பண்ணலாம். அன்பின் பிதாவே, ஏசப்பா, ஏதோ இந்த நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப நாள் பிறகு ஏசப்பா மீண்டுமா இந்த வீடியோ மூலியமாக உங்கள் எல்லாரையும் ஏசப்பா ரீச் ஆக உதவி செஞ்சுங்க. அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் கூட ஏசப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஏசப்பா நாங்கள் சண்டை போடாதபடிக்கு ஏசப்பா நாங்கள் அமைதியாக இருக்கும் போது ஏசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல நாங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, நாங்கள் குவிட் பண்ணாதபடிக்கு தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி நாங்கள் செய்யும்போது நீங்கள் நிச்சயம் எங்களுக்காக ஒரு அமைதியான இடத்தை உருவாக்குற தேவனா இருக்கிறீர்கள். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். Stay blessed. God bless you all.